ஒரு ஊரில் ஒரு நல்ல மனசு கொண்ட தையல்காரர் இருந்தார். அவர் கடை சரியாக வியாபாரம் ஆகவில்லை. வேற ஊருக்கு போய் புது வாழ்க்கை தொடங்கணும் என்று நினைத்தார். தன் தையல் மெஷினை எடுத்துக்கொண்டு நடந்து கிளம்பினார். வழியில் ஒரு கிளி முள்ளில் மாட்டிக்கொண்டிருந்தது. தையல்காரர் அதை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சென்றார். அதற்கு பிறகு பசி வந்தது. ஒரு தேன்கூடு பார்த்து அதிலிருந்து தேனை குடித்தார். கொஞ்சம் தேன் மீதிருந்ததால் அதையும் இன்னொரு பாக்கெட்டில் வைத்துக்கொண்டார். இப்போது ஒரு பாக்கெட்டில் கிளி, இன்னொரு பாக்கெட்டில் தேன். அவர் சென்ற ஊரில் ராஜா ஒரு போட்டி வைத்திருந்தார். 3 சோதனைகளில் யார் வென்றார்களோ அவருக்கே ராஜகுமாரியின் திருமணம். முதல் சோதனையில் தையல்காரர் கிளியை கல்லாக எறிந்தார். கிளி பறந்து போய்விட்டது. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவது சோதனையில் அவர் தேனை காட்டி நான் தண்ணீரை தேனாக மாற்றிட்டேன் என்றார். அனைவரும் நம்பினார்கள். மூன்றாவது சோதனையில் அவர் குகையில் தந்திரமாக கற்களை போர்வை போர்த்தி மறைந்தார். ராஜாவின் மனிதர்கள் அவனை புரிந்து கொள்ளாமல் கல்லை அடித்தார்கள். அடுத்த நாள் காலையில் தையல்காரர் சிரித்து எழுந்தார். ராஜா ஆச்சரியப்பட்டு தனது மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவனை ராஜாவாக்கினார். அப்படியே புத்திசாலி தையல்காரர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்.